பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவர்களிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போன தடவை 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியிலிருந்து அருமை சகோதரர் கார்த்திகேயன் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால அது நம்ம கேண்டிடேட்டை சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாதனால எதிர்கட்சியையும் பேச விடாமல் தடுத்ததற்காக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ரொம்ப கவனமாக பார்க்கணும்.